ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஐ தமிழன் டெக் யூடியூப் சேனல். நீங்கள் ஓல்டு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்போட ஸ்பீடை அதிகப்படுத்துவது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப்ஸாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது உங்கள் லேப்டாப் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் 2-3 மடங்கு ஃபாஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும் ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு மோட்டிவாக இருக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ முழுசும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கையோட பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப் ஸ்லோ ஓப்பன் ஆகுதா? அப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் ஆகிறப்ப பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு Ctrl-Alt-Delete கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுற பாருங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம டிசேபிள் பண்ணோம்னா ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் வருதா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தேவையில்லாத ஆப்ஷனை எப்படி டிசேபிள் பண்ணணும்னு பார்த்துறேன். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை டிசேபிள் இருக்கும். அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஸ் தேவையில்லையோ அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு லேப்டாப் வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறதால உங்கள் லேப்டாப் சீக்கிரமாக ஓப்பன் ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணுறப்ப அதிகபட்சமான ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் வருதா? அப்புறம் விண்டோஸோட நோட்டிஃபிகேஷன் வருதா? அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு கேட்பீங்க. இது ஆஃப் பண்ணுறது மூலம் என்னடா வரும் கேட்பீங்க. இது ஆஃப் பண்ணுறது மூலம் உங்கள் லேப்டாப் நோட்டிஃபிகேஷன் வர்றது ஆஃப் பண்ணுறது மூலம் உங்களுடைய லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ சிஸ்டம் அந்த ஃபஸ்ட்டு எதுனா செட்டிங்கில் போய் சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற பாருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே ஒரு ஆப்ஷன் ஆனில் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது மூலம் உங்கள் லேப்டாப்பில் ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆகிடும். அப்புறம் உங்கள் லேப்டாப்போட விண்டோஸோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும். இந்த கீழே இருக்க ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுறேங்க. அப்புறம் இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ற சவுண்டே வராது. பாருங்கள், எல்லா ஆப்ஸும் ஆஃபில் இருக்குது. இனிமேட்டு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த மூலம் உங்களுடைய லேப்டாப்போட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறது மூலம் உங்கள் லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லேப்டாப் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சா டக்குன்னு உங்கள் லேப்டாப் இன்டர்நெட்டை காலியாக்குதா? அப்போது இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் டைப் பண்ணிங்க. இப்போ சர்ச்சில் போய் காட்டின பாருங்கள். அதுமாரி சர்வீஸ் டைப் பண்ணிங்க. சர்வீஸ் டைப் வச்சிங்கன்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ சர்வீஸ் டைப் பண்ணிங்க. சர்ச்சில் டைப் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு 2 வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 2 வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சர்வீஸ் டைப் வச்சிங்கன்னா இந்தமாரி ஒரு வெள்ளை கலரில் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதால லேட்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நான் 2 ஆப்ஷனை டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ணுறதால உங்களுடைய லேப்டாப் விண்டோஸ் அப்டேட்டும் ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட்டை கொஞ்சம் அதிகமாக இழுக்காதபடி கம்மி பண்ணலாம். கம்மியாக இருக்கிற மாரி நம்ம இன்டர்நெட்டை சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ஒரு ஆப்ஷன் வருதா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா
இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ரிலேஷன் அந்த ஆப்ஷனை முடிச்சிட்டோம். இப்போ வந்து விண்டோஸ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிடணும். அது மூலம் உங்கள் இன்டர்நெட்டை சேவ் பண்ணலங்க. அப்போ வந்து இப்போ நான் காட்டுற பாருங்கள். விண்டோஸ் அப்டேட் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ காட்டுற பாருங்கள் விண்டோஸ் அப்டேட். அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது எனக்கு. இப்போ டிசேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள். அதே ஆப்ஷன் தாங்க இதுலேயும். இதில் வந்து டிசேபிள் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது மூலம் உங்களுடைய லேப்டாப் என்ன ஆகும் கேட்பீங்க. இது மூலம் உங்களுடைய லேப்டாப்போட விண்டோஸ் அப்டேட் ஸ்டாப் ஆகும். அப்புறம் வந்து உங்களுடைய மொபைலோட இன்டர்நெட்டை சேவ் பண்ணலாம். ஒய்ஃபை மூலம் மொபைல் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். நீங்கள் வந்து தெரியாமல் சில வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஆப்ஸ், வீடியோஸ், MP3 சாங் போன்ற நிறையா சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. வீடியோஸ் போன்ற ஆப்ஸ், சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்போ வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நம்ம லேப்டாப்பில் நிறைய ஸ்டோரேஜ் வந்து அங்கங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுடைய தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிடும். அப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எப்படா கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அது வந்து நம்ம டெலிட் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட சிஸ்டம் டெலிட் பண்ணுறங்க. அப்போ வந்து சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே போகும். உள்ளே போய்ட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ளே போயிட்டிங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷனில் ஆஃபில் இருக்கும். இந்த ஸ்டோரேஜில் ஃபஸ்ட்டு எத்தனை இந்த ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறோங்க. இப்போ வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், உங்களுடைய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எனக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்டோரேஜை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சிஸ்டத்தில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நிறையாவே ஸ்டோரேஜாக இருக்கும். நிறையா ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். நிறைய தேவையில்லாத டெம்ப் ஃபைல்ஸு. அந்த டெம்ப் ஃபைல்ஸை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்னு டைப் பண்ணிங்க. வந்து டெம்ப்னு டைப் வச்சிங்கன்னா அப்போ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து டெம்ப்னு டைப் பண்ணிங்க. டெம்ப்னு டைப் வச்சிங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறையா ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே டக்குன்னு டெலீட் பண்ணுறங்க. இது மூலம் உங்களுடைய ஸ்டோரேஜை சேவ் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய சிஸ்டமோட வேகத்தை அதிகப்படுத்தலாங்க. அப்போ இந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறங்க. கண்ட்ரோல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணுறேங்க. கண்ட்ரோல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லுத்தையும் அப்படியே டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணுறேன். நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டிடுறேன். இது மூலம் உங்கள் சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஆகுமான்னு கேட்பீங்க. உங்கள் சிஸ்டம் ஒன்றும் ஆகாதுங்க. உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் தாங்க வேறு லெவல் ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேங்க. இப்போ நான் டெலிட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள் டெலிட் ஆகின்னு இருக்குது. இது மூலம் உங்களுடைய ஸ்டோரேஜை சேவ் பண்ணலாம். அப்புறம் உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் ஆக்கலாம். ஒரு சில ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ண முடியாது. அப்போ என்னன்னு கேட்பீங்க. இந்த ஃபைல்ஸ் அப்படியே விட்ருங்க. அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ ரெண்டாவது ஒன்று டைப் பண்ணுங்க. திருப்பியும் விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாதிரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இல்லை ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து அப்படியே பக்கத்தில்
இப்போ சதவீதத்தை சேர்த்துக்கோங்க. பர்சன்டேஜ்னு அந்த இது சேர்ப்பாங்களே, அப்போ சதவீதத்தை அந்த பக்கம் சேர்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை சதவீதத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் முன்னாடியும் பின்னாடி 2 பக்கமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஓகே கொடுத்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெம்பில், அதேமாரி தான் இதுலேயும். இது ஒரு ஃபைல்ஸ் நிறையா இருக்கும், இது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஏன்னா 600-700 ஃபைல்ஸ் கிட்ட நிறையா இருக்கும். அந்த அனைத்து ஃபைல்ஸையும் டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணுற மூலம் நான் சொன்ன பாருங்கள், உங்களுடைய சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மறக்காமல் எல்லாமே டெலிட் பண்ணுறேங்க. இப்போ தான் புதுசாக டெலிட் பண்ணுறீங்க, நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். நானும் இப்போ தான் புதுசாக டெலிட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறந்துடாமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக போயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விண்டோஸ் ட்ரிக்ஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் போன்ற நிறையா வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போல் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது இப்ராஹிம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்பால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.